அனைவருக்கும் வணக்கம். நான் காதல் நியூட்ரமோ பாட்டி அப்புறம் ஃபேமிலியில் எல்லாருமே ரகம் இன்னைக்கு தான் அபிக்கு ஒரு நல்ல புருஷனாக நடந்திருக்கு. அபிக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்ட்டு எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் அபியோடைய அப்பா அம்மா எல்லாருமே உண்மையாகவே மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா என் பொண்ணு எல்லாரும் முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாளோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கா. அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீங்கள் மட்டும் தான்றாங்க. எந்த இடத்துலையுமே என்னுடைய பொண்ணு விட்டு கொடுக்காது. நீங்கள் அங்கே பேசுனீங்க, அந்த இடத்துல என் பொண்ணை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துருந்தீங்க, அப்புறம் என் பொண்ணுடைய நிலைமை என்ன இருக்கும் அதை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்குன்றாங்க. ஆனா என் பொண்ணு எந்த இடத்துல விட்டு கொடுக்காத, நிறைய என் பொண்ணு நீங்க சந்தோஷப்படுத்திட்டீங்க. உண்மையிலேயே எங்களுக்கு அந்த இடத்துல நினைக்கும் போது சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்தது மாப்பிள்ளைன்றாங்க. என் பொண்ணு விட்டு கொடுக்காத இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. உடனே ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் சரிங்களான்றாங்க. இங்க பாருங்க, நான் என்ன வேணுனாலே அபிக்காக செய்வேன். ஏன்னா அபி என்னுடைய மனைவி இல்லையா அப்படின்றாங்க. கேட்ட உடனே என்னது மனைவியா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே பாஸ் அப்படின்ட்டு அப்படியே ஷாக்கிங்கில் தான் இருக்காங்க அபிக்கு. ஏன்னா அபிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா திடீர்னு புதுசாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா ராகவ், அதனால் அபி குழப்பமாக இருக்குது. அப்பா அம்மா முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்காரு, ஆனால் இவரெல்லாம் திருந்த மாட்டார். ஒரு நாளைக்கு இப்படியும் மறுபது நாளைக்கு வேறு மாதிரி மாற வரதானே இவர் அப்படின்ட்டு அபி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.